அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதுரங்க கிராண்ட் மாஸ்டர் பிரியதர்ஷன் கண்ணப்பன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது செஸ் கஜா சேனல். நம்ம உலக சதுரங்க சாம்பியன்ஷிப்போட ஒவ்வொரு சுற்றையும் தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். 13வது சுற்றோட ரீகேப், சுற்று எப்படி இருந்தது, என்ன நடந்தது, முக்கியமான பொசிஷன்ஸ் என்ன, அதில் எப்படி நடந்ததுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 13வது சுற்றில் குகேஷ் ஒயிட் பீசஸுடன் வெள்ளை பீசஸுடன் டிங்லிரன் கருப்பு நிற பீசஸுடன் விளையாண்டாங்க. ஸோ குகேஷ் என்ன பண்ணாரு, டிங் எப்படி விளையாண்டாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துடலாம். நான் சொன்னபடி குகேஷ் வெள்ளை நிற பீஸோட ஆடினதுனால அவர் அவருடைய முதல் நகர்வா E4 அப்படிங்கிற நகர்வை வச்சாரு. நம்ம இந்த ஆட்டத்தில் ரெண்டு மூணு தடவை இந்த E4 மூவை அவர் விளையாண்டு பார்த்துருக்கோம். ஸோ E4 அப்படின்னோடனே டிங் தொடர்ந்து அவருடைய நல்ல விளையாட வாய்ப்புகள் உருவாக்கின ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸையே தொடர்ந்து E6 அப்படின்னு விளையாண்டுறாரு 13வது சுற்றில். ஸோ D4, D5, நைட் C3, நைட் F6, E5 இதெல்லாமே நம்ம ஸ்டைனட்ஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்றதுல பிரெஞ்சில் வர ஒரு வேரியேஷன். ஸ்டைனட்ஸ் யாருன்னா உலக சதுரங்க சாம்பியன் வில்லியம் ஸ்டைனட்ஸ். அவரின் பேர் சூட்டப்பட்ட ஒரு நகர்வு E5. அதற்கு நைட் F D7 அப்படின்னு விளையாண்ட உடனே நம்ம குகேஷ் நைட் CE2 அப்படின்னு போறாரு. முதல் சுற்றுல இதே போட்டியில் முதல் சுற்றுல குகேஷ் F4ன்னு வச்சு விளையாண்டாரு. அதற்கு பதிலாக இந்த தடவை நைட் CE2ன்னு முதல்ல விளையாடுறாரு. C5ன்னு விளையாண்ட உடனே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பானும் ஒரு வரிசையில் இருக்கு அடுத்தடுத்து. அதற்கு மேலும் பலம் சேர்க்கும் வகையில் C3 அப்படின்னு விளையாடுறாரு குகேஷ். ஸோ இப்போ என்னன்னா நம்ம இது இங்கிலீஷில் பான் செயின் அப்படிமோ, ஒன்றின் ஒன்றை கனெக்ட் பண்ணி இன்னொன்று இருக்கிறதுனால ஒரு செயின் மாதிரி இருக்கு பாருங்க. செயினில் பார்த்தா 4-5 இருக்கும், அது ஒன்றுக்கு ஒன்று கனெக்ட் ஆகியிருக்கும். அது மாதிரி இந்த சிப்பாய்கள் எல்லாம் ஒன்றின் பின் ஒன்று கனெக்ட் ஆகி நிற்கிறாங்க. ஸோ அப்போ C3. ஸோ இந்த பொசிஷனில் ரெண்டு விதமாக பண்ணலாம். இந்த செயினில் எங்கே வேணாலும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம். பிளாக் முன்னாடி இருக்க பான்லையும் அட்டாக் பண்ணலாம், இல்லை பேஸ் ஆரம்ப செயின் எங்கே ஆரம்பிக்குதோ, செயின் இப்போதைக்கு இங்கே ஆரம்பிக்குது B2ல, எதிர் இங்கே அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம், இல்லை இங்கே ட்ரை பண்ணலாம் F6 மாதிரி. உடனே இல்லை, ஒரு சில நகர்வுகள் கழிச்சு F6 வச்சு கூட முதல்ல நைட் C6 அப்படின்னு வைக்கிறாரு டிங். ஸோ டிங்கோடைய அந்த எங்கே நம்ம கொஞ்சம் அழுத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறாருன்னா இந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தம் கொடுப்போம் இந்த பான் மேலே, D4ல இருக்க சிப்பாய் மேலே. இதற்கு A3 அப்படின்னு கொஞ்சம் எதிர்பாராத ஒரு நகர்வு குகேஷ் இங்கே விளையாடுறாரு. ரொம்ப அவ்வளவு பிரசித்தி பெற்ற நகர்வு கிடையாது, அவ்வளோ பாப்புலரான ஒரு மூவ் கிடையாது A3 கம்பேர்ட் டு F4 ஆர் நைட் F3. F4 இல்லைனா நைட் F3 அதிகமாக விளையாடப்பட்ட ஒரு நகர்வுகள் நம்ம பார்த்தோன்னா. A3ன்னு விளையாண்ட உடனே இந்த இடத்துல டிங் பிஷப் E7 அப்படின்னு வைக்கிறாரு. இதற்கு பிஷப் E3. இது நாவல்ட்டின்னு நம்ம சொல்கிறோம். இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரியான ஒரு நகர்வை விளையாண்டது கிடையாது. இதுதான் முதல் தடவையாக நடக்குது இந்த பிஷப் E3. ஸோ இந்த D4ல இருக்கும் சிப்பாய்க்கு இன்னும் பலம் சேர்க்கும் விதமான ஒரு ஐடியாவை நம்ம பார்க்குறோம். A3யோட நகர்வோட ஐடியா என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த B4 ஸ்கொயரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், தேவைப்பட்டால் பிற்காலத்தில் B4 அப்படின்னு வெள்ளை நிறமே நகர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த இடத்துல டிங் விளையாண்ட மூவ் கொஞ்சம் யாரும் எதிர்பாராத மூவ். அவ்வளவு சிறந்த மூவ்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் வித்தியாசமான மூவ். நைட் B6 அப்படின்னு வச்சார். கிட்டத்தட்ட இதற்கு ஒரு 30 நிமிடங்கள் யோசிச்சார் டிங். 30 நிமிடம் யோசிச்சிருக்கணுமா அப்படின்னா, என்னை கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப எதிர்பார்த்த நகர்வு, நான் ரொம்ப எதிர்பார்த்தது என்ன, ஆட்டம் லைவ்ல நேரலையில் நடக்கும் பொழுது A5 வச்சிருப்பாங்க. ஏன்னா இது ரொம்ப இந்த மாதிரியான சிப்பாய்கள் இருக்கும் ஒரு பான் ஸ்ட்ரக்சருக்கு ரொம்ப காமனான ஐடியா, ஸ்டாண்டர்ட் ஐடியா, அடிக்கடி பார்க்கக்கூடிய ஐடியா A5 ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸில். அப்படி விளையாடுவார்னு பார்த்தா அது இல்லாமல் நைட் B6 அப்படின்னு டிங் விளையாடுறது. அதற்கு நைட் F4. ஸோ நைட் F4னால என்னென்னா ரெண்டு விஷயம் இப்போ நடக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ராணி இந்த D1 H5 டயக்னலில் எங்கே வேணாலும் வரலாம், G4க்கோ H5க்கோ தேவைப்பட்டால். இன்னொன்று, இந்த குதிரை H5 நோக்கி வருது. ஏன் வெள்ளை நிற பீசஸ் ராஜா இருக்க பக்கம் இப்போ விளையாட ஆரம்பிக்கிறாங்கன்னா,
ஒரு விதத்துல யோசிச்சு பார்த்தீங்கன்னா கருப்பு ராஜாவுக்கு இந்த மைனர் பீஸ், அதாவது குதிரைகள் இல்ல மந்திரிகள் பார்த்தா குதிரைகள் இரண்டுமே ராணி பக்கம் வந்து நகர்ந்து போயிடுச்சு. போர்டில் குவீன் சைடு நகர்ந்து போயிட்டாங்க, C6 அண்ட் B6. ஸோ அதனால இந்த ராஜாவுக்கான அந்த ஒரு சப்போர்ட் கொஞ்சம் குறைவா இருக்கு. அதனால கிங் சைடை நோக்கி குகேஷ் வந்து அவருடைய குதிரையை நகர்த்தி கொண்டு போய்கிட்டு இருக்காரு. CD4, CD4. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிங் வந்து ஒரு அவருடைய பிளான் வந்து சரியா இல்லை. அவர் வந்து நைட் C4ன்னு வச்சார். இது ஒரு தவறான ஒரு வியூகம். அவர் எதை நோக்கி போறாரோ ஒரு தவறான வியூகம். இப்போ என்னன்னா பிஷப் C4ன்னு குகேஷ் அடிச்ச உடனே D4. இது ஏன் தவறான வியூகம்னு பார்த்தா சில காரணங்கள் நான் சொல்லலாம். ஒன்று வந்து இந்த நைட் இங்கே C4 வர்றதுக்கு எத்தனை நகர்வுகள் வந்ததுன்னு யோசிச்சு பாருங்க. 1, 2, 3, 4. முதல் 10 நகர்வுகள் தான் நடந்திருக்கு. அதுல 4 நகர்வுகள் இந்த குதிரையே பண்ணியிருக்கு. ஆங்க, நம்ம என்ன அடிக்கடி சொல்லுவோம், ஒரே ஒரு ஒரு பீஸை வந்து திருப்பி திருப்பி நகர்த்தாதீங்க. ஓப்பனிங்ல வந்து டோன்ட் மூவ் த சேம் பீஸ் அகெயின் அண்ட் அகெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓப்பனிங் ஆரம்ப பகுதி, ஒரு சதுரங்கத்தின் ஆரம்ப பகுதியில் அது அது ஒரு காரணம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மந்திரி வந்து இது வரைக்கும் நகரவே இல்லை. முதல் நகர்வுலேயே 4 நகர்வுகள் பண்ண ஒரு குதிரையை வந்து எக்ஸ்சேஞ்ச் கேப்சர் பண்ண முடியுங்கிறதுனால ஒயிட்க்கு வந்து ஒரு லீட் இன் டெவலப்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உருவாகுது. அதுதான் முக்கியமான காரணமாக நான் பார்க்குறேன். கருப்பு நிறம்லேருந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் உள்ள ஒரு நியாயப்படுத்துதல் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் நமக்கு தான் 2 பிஷப் இருக்கே, நீங்கள் அடிக்கடி டபுள் பிஷப் அட்வான்டேஜ்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, அது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. டபுள் பிஷப் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இது முந்தினிய ரீகேப் ரவுண்ட்ஸ்லலாம் 2 3 சுற்றுக்களை டபுள் பிஷப் பற்றி நான் நிறைய ரொம்ப விரிவாகவே பேசியிருக்கேன். நீங்கள் அந்த சுற்றோட ரீகேப்களை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பிஷப் C4க்கு D4 அப்படின்னு வந்து டிங் கேப்சர் பண்ணுறாரு. இப்போ குவீன் G4ன்னு போகியிருக்கலாம் குகேஷ், ஆனால் இது விளையாடலை. குவீன் G4 விளையாண்டிருந்தால் குவீன் A5 செக், பிஷப் D2, குவீன் B6. இந்த மாதிரி ஒரு மிகவும் காம்ப்ளிகேட்டடாக ஒரு ரொம்ப வந்து புரிதல் கஷ்டமான என்ன நடக்குதுன்னே போர்டில் தெரியாமல் இருக்க மாதிரியான ஒரு பொசிஷனை நோக்கி ஆட்டம் நகர்ந்திருக்கும் இந்த மாதிரியான ஒரு பொசிஷன் வந்திருந்தா. அதற்கு பதிலாக குகேஷ் என்ன சொல்கிறாரு, எனக்கு கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி தேவை பொசிஷனில், வந்து இன்னும் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கணும். நான் வந்து எல்லா ஆல் இன் எல்லா ரொம்ப அதிக ரிஸ்க் எடுக்க விருப்பப்படலை. கொஞ்சம் ஸ்திரத்தன்மை இருக்க ஒரு நகர்வை நான் கொண்டு வரணும். நைட் G2 வைக்கிறார். அதற்கு வந்து B5 அப்படின்னு போறார். ஸோ டிங் லிரன் அவர்களுடைய லாஜிக் என்னன்னா, நான் இந்த லைட் ஸ்கொயர் பிஷப், அதாவது C8ல இருக்க பிஷப் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிற ஸ்கொயர்ல இருக்கிறதுனால இந்த வெள்ளை நிறத்தில் இருக்க ஸ்கொயர்கள் எல்லாத்தையும் கட்டங்கள் எல்லாத்தையுமே நான் கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லாஜிக். ஸோ இதற்கு கேசல் கேசல் நைட் C3 அப்படின்னு வந்து குகேஷ் விளையாடுறாரு. இப்போ ருக் B8 விளையாண்டாகணும், ஏன்னா இந்த சிப்பாய் B5ல வந்து யாருமே அதற்கு டிஃபென்ஸ் இல்லாமல் வீக்காக இருக்குது. ஸோ ருக் B8ன்னு ஆடின உடனே இப்போ நைட் H5. ஸோ இந்த ராஜாவையும் அதற்கு பக்கத்தில் சிப்பாய்களையும் நோக்கி வெள்ளை நிற குதிரைகளும் மந்திரியும் ராணியும் நகர ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா குவீன் G4ன்னு ஒரு ஐடியா இருக்குது. அதற்கப்புறம் பிஷப் H6 வரலாம். இந்த ராஜாவை வந்து அடிக்கிறதுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு நிறையா ஒரு ப்ரிப்பரேஷன், ஒரு தயார் நிலைக்கு நோக்கி கொண்டு போய்கிட்டு இருக்காரு குகேஷ் அவருடைய பீசஸை. இதற்கு வந்து F5 அப்படின்னு குகேஷ் விளையாடுறாரு. ஸோ ஐ மீன் டிங் லிரன் விளையாடுறாரு. ஸோ F5 உடைய லாஜிக் என்னன்னா, நான் சொன்னேன்ல, ஒரு ராஜாவுக்கு வந்து பெரிய பலம் இல்லாமல் இருக்கிறதுனால பலம் சேர்க்கிறதுக்கு அவருடைய குதிரை அவருடைய யானையும் மந்திரியையும் கொண்டு வர்றதுக்கு F5ன்னு முதல்ல விளையாடுறாரு. இப்போ EF6 பிஷப் F6 அப்படிங்கிற மூவை குகேஷும் டிங்கும் வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல என்னை கேட்டிங்கன்னா வீடியோவை வந்து நீங்கள் நிறுத்திட்டு ஒரு 3 to 5 நிமிடங்கள் யோசிச்சு நீங்கள் என்ன விளையாடுவீங்க வெள்ளை நிறம் வச்சுருந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்க. சில நல்ல நகர்வுகள், நல்ல வேரியேஷன்ஸ் ஆனால் இருக்கு ரெண்டு சைடுக்குமே டீப்பாக நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ யோசிச்சு பாருங்க. இது வந்து ஒரு விதத்தில் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான பொசிஷன், ஏன்னா நிறையா விஷயங்கள் நடக்குது இல்லை நடக்க போகுது. ஸோ இட்ஸ் அ டைனமிக் பொசிஷன் ஆன் த போர்ட். ஸோ நீங்கள் வந்து டைனமிக் பொசிஷன்னாலே எப்பயுமே வந்து ஃபோர்ஸிங், அதாவது ஃபோர்ஸிங் மூவ்னா மிகவும் அழுத்தம் தரக்கூடிய நகர்வுகள்னு கூட சொல்லலாம். ஃபோர்ஸிங் மூவ்ஸ்ன்னு நாங்கள் செஸ்ஸில் சொல்கிறது வந்து முக்கியமாக செக்ஸ், கேப்சர்ஸ், த்ரெட்ஸ் அண்ட் பான் பிரேக்ஸ். இதனால தான் ஃபோர்ஸிங் மூவ்ஸ்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில்னா CCTP அப்படின்னு சொல்லப்படுகிறது.
செக்ஸ்னா வந்து ராஜாவை நோக்கி வந்து ஒரு அட்டாக் பண்ணுறது, செக் கொடுக்கறது. கேப்சர்னா ஏதோ ஒரு ஆப்பனண்ட்டுடைய எதிரியோடைய ஒரு சிப்பாயோ இல்லை ஏதோ ஒரு பீஸை நம்ம வந்து அடிக்கிறத கேப்சர்னு நம்ம சொல்கிறோம். த்ரெட்ஸ்னா நான் அடிக்க போகிறேன்னு பயம் காட்டுறது. பான் பிரேக்ஸ்னா வந்து கிட்டத்தட்ட சிப்பாய்கள் போய் மோதிக்கிறதுன்னு நம்ம சொல்லலாம். இதுதான் வந்து சிசிடிபி. இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஃபோர்ஸிங் மூவ்ஸ் இருக்க சுச்சுவேஷன் எல்லாத்துலேயுமே. ஸோ நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு யோசிச்சு பாருங்கள், வெள்ளை நிறம் வச்சுருந்தீங்க நீங்கள் இந்த பொசிஷன்லனா என்ன விளையாண்டுருப்பீங்க அப்படின்னு. யோசிச்சிட்டிங்களா? யோசிச்சு முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். இந்த இடத்துல குகேஷ் குவீன் எஃப் த்ரீன்னு விளையாண்டாரு. குவீன் எஃப் த்ரீ தான் சிறந்த நகர்வாக இருக்கும்னா இல்லை, நைட் எஃப் சிக்ஸ்னு விளையாண்டுருக்கலாம். நைட் எஃப் சிக்ஸ் தான் சிறந்த நகர்வாக இருந்திருக்கும். காரணம் என்னென்னா குவீன் எஃப் சிக்ஸ்னு அடிக்கும் பொழுது அப்போ டி5 அப்படின்னு விளையாண்டோம்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து நிறையா ஓப்பன் ஆயிடுச்சு பொசிஷன். இங்கே ஒரு செக் இருக்குது, இந்த பிஷப் வந்து A7ல் இருக்கும் சிப்பாய் மேலே ஒரு அழுத்தம் கொடுக்குது. ஈஸியாக வந்து ரூக் வந்து இந்த FD1 இங்கே வர முடியும், இந்த டி5ல கண்ட்ரோல் எடுக்க முடியும். நிறைய வந்து ஆக்டிவிட்டி பரபரப்பாக இருக்குது வெள்ளை நிறத்தோட பொசிஷன். ஆனால் கருப்பு நிறத்தோட பொசிஷன் கொஞ்சம் அவ்வளோ பரபரப்பு இல்லாமல் கொஞ்சம் வீக்காக இருக்குது. அவ்வளோ தெம்பு இல்லாமல் சத்து இல்லாமல் இருக்குது பிளாக்கோட பொசிஷன் என்னை கேட்டிங்கன்னா, கருப்பு நிற பொசிஷன். ஸோ இந்த மாதிரி வந்து விளையாண்டுருந்தா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல அழுத்தம் வந்து ஒரு வெற்றிக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ள ஒரு பொசிஷனாக குகேஷ்க்கு மாறி இருக்கும். அதற்கு பதிலாக குவீன் F3ன்னு விளையாடுறாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் இந்த குதிரை மேலே ஒரு ப்ரெஷர் பண்ணுறேன், ஒரு அழுத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு. இதற்கு வந்து நைட் டி4ன்னு விளையாடலாம். நைட் டி4ன்னு விளையாண்டா என்ன நடந்திருக்கும்னா, நைட் டேக்ஸ் F6ன்னு முதல்ல அடிச்சிருப்பாரு குகேஷ். ரூக் F6ன்னு விளையாண்ட உடனே குவீன் டி1 அப்படின்னு திரும்பி வந்திருப்பார். E5 விளையாண்டா நமக்கு தான் ஒரு எக்ஸ்ட்ரா பான் கிடச்சிருச்சுன்னு நீங்கள் யோசிக்கலாம். அங்கே தான் நம்ம பிஷப் G5ன்னு ஒரு பின், ஒரு சின்ன ட்ராப் இல்லை ஒரு டாக்டிக்கை வந்து செட் பண்ணியிருக்காரு குகேஷ். இந்த மாதிரி ஆட்டம் போயிருக்கலாம். ஆனால் இதற்கு பதிலாக டிங் வந்து குவீன் E8 அப்படின்னு 17வது நகர்வில் வச்சுட்டார். இதற்கு நைட் F6, ரூக் F6, குவீன் E2, குவீன் G6. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னபடி இந்த மந்திரி வந்து B7க்கு வந்துட்டா இந்த G2 பான் மேலே மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இருக்கும். ஏன்னா முக்கியமாக ராஜாவுக்கு முன்னாடி இருக்கு. ஸோ செக்மேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஸோ அது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் தான் வெள்ளை நிற பீசஸ் வச்சிருக்க குகேஷ்க்கு. அதை மனசில் வச்சுக்கிட்டு குகேஷ் ஒரு அருமையான ஒரு டிஃபென்சிவ் இல்லைனா ஒரு ப்ரொஃபிலாக்டிக் மூவ் விளையாண்டார்னு நம்ம சொல்லலாம். அது என்னன்னு கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்க. வீடியோவை பாஸ் பண்ணிட்டு பாஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். 3 நிமிடங்கள் யோசிச்சிருப்பீங்கிறத நான் வந்து நம்புகிறேன். ஸோ என்ன விளையாண்டார் அப்படின்னு பார்த்துடலாமா குகேஷ். குகேஷ் வந்து F3 அப்படின்னு விளையாடுறாரு அந்த இடத்துல. ஸோ F3யோடைய என்ன லாஜிக் என்ன, எதற்காக இந்த நகர்வை வந்து பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ராணி வந்து முதல்ல இந்த டிஃபென்ஸ் உதவிக்கு வர ஆரம்பிக்கிறாங்க இந்த பானுக்கு. இன்னொன்று வந்து மந்திரி B7க்கு வந்தாலும் இந்த பான் G2 பான் மேலே ப்ரெஷர் இல்லாமல் இருந்துடும். ஏன்னா இங்கே ஒரு பான் F3ல இருக்கு. இதுதான் முக்கியமான காரணம். ஸோ இதற்கு வந்து ரூக் F8 அப்படின்னு டிங் போகிறாரு, பின்னோக்கி நகர்றாரு. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு, இந்த ரூக் தேவைப்பட்டா D8க்கு வரணும் கொஞ்சம் நகர்வுகளில் அந்த மாதிரி. இன்னொன்று வந்து ரூக் F8 வரலன்னா அடுத்த நகர்வில் ஒயிட் நைட் E4 வச்சு நைட் C5 மாதிரி கூட வருவாங்க. அதனால் நம்ம முன்கூட்டியே ரூக் F8 போயிடுவோம் அப்படின்னு. அதற்கு ரூக் D1. ஸோ குகேஷ் வந்து D5க்கு வந்து தயாராகிக்கிட்டே இருக்காரு. எப்போ வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது D5 விளையாண்டுறணும் அப்படின்னு. இதற்கு நைட் E7 அப்படின்னு விளையாடுறாரு. இங்கே வந்து ஒரு சின்ன டாக்டிக் ஒரு இருக்கு, யோசிச்சு பாருங்க என்ன விளையாடுவீங்க. நீங்கள் வெள்ளை நிறம் இருந்தால் 1 நிமிடத்துலேருந்து 2 நிமிடத்துலேயே நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். இந்த இடத்துல யோசிச்சிங்கன்னா, அந்த மூவ் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தொடர்ந்து வீடியோவை பாருங்க. இந்த இடத்துல குகேஷ் விளையாண்ட அந்த அருமையான நகர்வு என்னன்னு பார்த்தோம், பிஷப் F4. இது என்ன, நம்ம பிஷப்பை வந்து மந்திரியை ஃப்ரீயாக கொடுக்குறோமா, இதில் இல்லை, இது பிளண்டரு, இது எப்படி அருமையான நகர்வுன்னு உங்களுக்கு யோசிக்க தோணலாம். அதோட பின்னாடி இருக்கும் ஐடியா என்னன்னா, இந்த யானையை வச்சு நம்ம மந்திரியை அடிச்சா இப்போ குவீன் E5 அப்படின்னு வச்சு இந்த யானை மேலேயும் ஒரு அழுத்தம் இருக்கு, இந்த யானை மேலேயும் ஒரு அழுத்தம் இருக்கு. டபுள் அட்டாக்னு சொல்றது நடந்து ரெண்டுல ஒரு யானையை வெள்ளை கேப்சர் பண்ணி ஒயிட்டுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைச்சிரும். ஸோ இதை சரியா பிஷப் F4ன்னு விளையாண்ட உடனே டிங்கால அந்த மந்திரியை அடிக்க முடியாததுனால ருக் B6 அப்படின்னு போறாரு. இப்போ பிஷப் C7, ருக் B7 அப்படின்னு விளையாடுறாங்க. ஸோ இப்போ என்னன்னா, என்ன பிரச்சனை ஆயிருச்சு கருப்பு நிறத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய மந்திரியாக இருக்கட்டும் இல்லை குதிரையாக இருக்கட்டும், எதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஒரு மாதிரி ஒரு சிறந்த எப்படி சொல்றது, நல்ல ஸ்கொயர்ல இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கோஆர்டினேஷன், ஒரு புரிதல் அவங்க இருக்க பீசஸ்குள்ளே நல்லா இல்லாமல் இருக்கு.
அந்த மாதிரி ஒரு பிரச்சனையான சூழ்நிலையில் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பிஷப் D6 அப்படின்னு வந்து ம், குகேஷ் விளையாடுறாரு. ரூக் E8 அப்படின்னு விளையாண்ட உடனே பிஷப் டேக்ஸ் E7, ரூக் E7, குவீன் E5. இதற்கு A6 அப்படின்னு வந்து டிங் விளையாடுறாரு. ஸோ இந்த இடத்துல வெள்ளை நிறத்துக்கு தான் அதிக அழுத்தம் வந்து கருப்பு நிறம் மேல கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா வந்து இந்த மந்திரி சரியாக இல்லை, நம்ம திருப்பி பார்த்துக்கிட்டே வர்றோம். இந்த யானைகள்லாம் கொஞ்சம் வந்து ஒரு டிஃபென்சிவான ரோலில் இருக்குது. கருப்புக்கு வெள்ளை யானை வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக ஆக்டிவாக விளையாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல D5 அப்படின்னு குகேஷ் வந்து அந்த பொசிஷன், அந்த மையப்பகுதியை திறக்கிறார். திறக்கிறதன் விளைவாக இந்த யானைக்கும் D1ல இருக்க யானைக்கும் குதிரைக்கும் அதிக வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு அவர் நம்புறார். ஸோ D5க்கு ED5, குவீன் D5, குவீன் E6. ஸோ டிங்குடைய லாஜிக், நம்ம ராணிகளை வந்து ஆட்டத்தை விட்டு வெளியில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொண்டு போயிட்டோம்னா இந்த இருக்கும் அழுத்தம் குறையும் அப்படிங்கிற லாஜிக். அதை சரியாக புரிஞ்சுக்கிட்ட குகேஷ் அதை வந்து டிக்ளைன் பண்ணிட்டு குவீன் C5 அப்படின்னு காட்டுறாரு. ரூக் E8, ரூக் D1, குவீன் F7. இந்த இடத்துல குவீன் F7க்கு பதிலாக குவீன் E1 அப்படின்னு வந்து டிங் விளையாண்டுருக்கணும். இது சிறந்த நகர்வு, இதுதான் கரெக்டான நகர்வாகவும் இருந்திருக்கும். இதில் லாஜிக் என்னன்னா ரூக் E1, ரூக் E1, கிங் F2க்கு அப்புறம் கருப்புக்கு 2 யானைகள் இருக்கு, வெள்ளைக்கு வந்து ஒரு ராணி தான் இருக்கு. ஆனால் முக்கியமாக என்னன்னா வெள்ளையோட ரூக் E8ன்னு திரும்பி போகணும். ஏன்னா இந்த யானையும் அட்டாக்ல இருக்கு, E1ல மந்திரியும் C8ல அட்டாக்ல இருக்கு. ஸோ ரூக் E8ன்னு போனால் தான் யானையும் காப்பாற்ற முடியும், மந்திரியையும் காப்பாற்ற முடியும். அந்த இடத்துல நைட் E4ன்னு வெள்ளை நிறம் விளையாண்டு நைட் D6 த்ரெட்டன் பண்ணலாம். ரூக் B E7ன்னு போனால் நைட் D6, ரூக் E5 போனால் குவீன் C6. ஸோ இந்த மாதிரியான ஒரு பொசிஷன் வந்தால் வெள்ளை நிறத்துக்கு ஒரு ராணியை விட 2 யானைகள் பலம் வாய்ந்தவை. ஆனாலும் ஏன் இந்த பொசிஷன் வந்து குகேஷ் போறாருன்னா, கருப்பு நிற யானைகளுக்கும் மந்திரிக்கும் அந்த உள்ள ஒரு கோஆர்டினேஷன், அந்த ஒரு புரிதல் வந்து சரியா இல்லை. அதனால அவங்களால சரியா அவங்களுடைய சிறப்பா அவங்களால விளையாட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அது இந்த கோஆர்டினேஷன் இல்லாததை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கணும், அதை தனக்கு சாதகமாக்கிக்கணும்னு குகேஷ் நினைக்கிறாரு. ஸோ அதுக்காக தான் இப்படி போறாரு. டிங் வந்து டக்குனு குவீன் F7 அப்படின்னு வச்சிடுறாரு. 30வது நகர்வில் குவீன் E1 விளையாடாம. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இந்த ஆட்டத்தில் வந்து உள்ள ஒரு பொசிஷன். இந்த பொசிஷனில் நீங்கள் கண்டிப்பாக வீடியோவை பாஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ நேரம் செலவு பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் செலவு பண்ணுங்க. நான் 2 விஷயங்கள் நான் சொல்வேன், ஆப்ஷன் கூட கொடுக்குறேன் உங்களுக்கு யோசிச்சு. ஒன்று வந்து நைட் இந்த C3ல இருக்கும் குதிரையை நேராக E4ல கொண்டு வர்றது ஒரு வாய்ப்பு. இல்லைன்னா ரூக் டேக்ஸ் E8ன்னு விளையாண்டுட்டு நைட் E4ன்னு விளையாடலாம். நீங்கள் சூஸ் பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இரண்டையும் தீவிரமாக யோசிங்க. ஒரு ஒரு மேம்போக்காக யோசிக்காம நல்லா ஆழ்ந்து அதில் வந்து என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது, நமக்கு எது சிறந்த மூவாக இருக்கணுமா, கருப்பு நிற விளையாடுற பிளேயருக்கு என்ன சிறந்த மூவாக இருக்குன்னு எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. இதுக்கு 5 நிமிடங்கள் இல்லை, ஒரு 7-8 நிமிடங்கள் கூட உங்களால் நீங்கள் எடுத்து யோசிக்கலாம் என்ன கேட்டிங்கன்னா. ஸோ இந்த இடத்துல குவீன் F7க்கு நல்லா யோசிச்சுட்டிங்கன்னா தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ரூக் E8ன்னு விளையாண்டுருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு பெரிய தவறை வந்து குகேஷ் நைட் E4ன்னு விளையாண்டு பண்ணிட்டார். ரூக் E8 விளையாண்டுருந்தா என்ன நடந்திருக்கும்னா குவீன் E8க்கு அப்புறம் நைட் E4 போகலாம். இப்போ முக்கியமாக ஐடியா வந்து இந்த நைட் D6 வந்தால் இந்த யானை, மந்திரி, ராணி எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணும். அதுக்கு குவீன் D7 அந்த மாதிரி போகும் பொழுது இப்போ நைட் D6 நம்ம போகிறோம். ரூக் C7 போகலாம், ஆனால் அதில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. என்னென்னா குவீன் D5 செக். இந்த செக்கு கொடுத்த உடனே ராஜா கிங் H8ன்னு வந்தோம்னா இப்போ ரூக் E1ன்னு போனோம்னா யானை வந்து 8th ரேங்க்குக்கு வந்து பேக் ரேங்க் மேட் த்ரெட்ஸை உருவாக்க ஆரம்பிக்கிறான். ஸோ நைட் D6 அப்படின்னு 33வது நகர்வில் விளையாண்டால் அதற்கு சிறந்த டிஃபென்ஸாக ரூக் B8 இருக்கும். இப்பயும் பார்த்தா பிரச்சனைனா குவீன் D5 செக், கிங் H8ன்னு போனால் நமக்கு மிகவும் தெரிந்த ஒரு மேட்டிங் பேட்டர்ன் இது. நைட் F7, கிங் G8, நைட் H6, கிங் F8, கிங் H8 போனால் குவீன் G8ன்னு மேட் அடிச்சிரும். கிங் F8 போகிறதுனால ராஜா வெளியில் வர்றாரு. அப்போ வந்து நம்ம அதை எளிதாக செக்மேட் பண்ணிட முடியும். இல்லைனா வந்து பெரிய மெட்டீரியல் இழப்பு ஏற்படும் கருப்பு நிறத்துக்கு. ஸோ குவீன் D5க்கு கிங் F8 நம்ம குவீன் D5க்கு கிங் F8ன்னு நேரடியாக போனால் இந்த இடத்துல 34வது நகர்வில் இப்போ ரூக் D1 அப்படின்னு போகணும். இதோட பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராணிக்கு ஒரு சப்போர்ட், அதுதான் முக்கியமான விஷயம். பிஷப் B7 விளையாண்டா குவீன் E5. இப்போ குவீன் E7 விளையாடுவார். ஸோ திருப்பி ராணிகளை வந்து போர்டில் இருந்து வெளியில் கொண்டு போக முயற்சி பண்ணலாம். இப்போ ஒரு மிகவும் அருமையான ஒரு டாக்டிக் இருக்குது. ஒரு நிமிடத்துலேருந்து 2 நிமிடங்கள் யோசிச்சுன்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம்னு நான் நினைக்கிறேன். அது என்னென்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள்.
கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ன டாக்டிக்னு? இந்த இடத்துல நைட் டேக் C4 அப்படிங்கிற அந்த நகர்வு தான் அந்த ஐடியா. இது விளையாண்டா என்னன்னா, இந்த ரூக் மேலே ஒரு அட்டாக் இருக்கு அண்ட் குவீன் E5 விளையாண்டா நைட் E5 விளையாண்டு ஒரு பான் அப். ஸோ குகேஷ் வந்து அட்லீஸ்ட் மினிமம் ஒரு பான் எக்ஸ்ட்ராவாவதும் ஒரு அதிகமாக ஒரு பானாவதும் கிடச்சிருக்கும். ரூக் E8 விளையாண்டு நைட் E4 போயிருந்தா. அதற்கு பதிலாக நைட் E4 நேரடியாக விளையாடுறது இது தவறான ஒரு இது. அது ரொம்ப டக்குன்னு வச்சுட்டார். ரொம்ப நேரம் யோசிக்கலை இந்த நகர்வை நைட் E4. கொஞ்ச நேரம் யோசிச்சிருந்தா ரூக் E8 விளையாண்டு நைட் E4 விளையாண்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த இடத்துல வந்து சரி நைட் E4 தவறான நகர்னா அதை நம்ம வந்து எப்படி நமக்கு சாதகமாக்கிக்கலாம் அப்படின்னு டிங்குடைய பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து யோசிச்சு பாருங்க. திருப்பி வீடியோவை பாஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிடங்களாவது யோசிங்க. ஏன்னா இந்த இடத்துல ஒரே ஒரு நகர்வு மட்டும்தான் கருப்பு பொசிஷனை காப்பாற்றும். எல்லா நகர்வுகளும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நகர்வுகளாக இருக்கு. கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஒரு 3 நிமிடங்கள்லேருந்து 5 நிமிடங்கள் யோசிச்சு வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஸோ இந்த இடத்துல அந்த காப்பாற்றக்கூடிய ஒரே நகர்வு என்னன்னா ரூக் F8. ஸோ ரூக் F8உடைய லாஜிக் என்னன்னா, நைட் D6 போனால் யானையும் அட்டாக்ல இருக்கு, ராணியும் அட்டாக்ல இருக்கு, மெட்டீரியல் நம்ம இழப்போமோனா இல்லை. இந்த இடத்துல கவுண்டர் அட்டாக்கிங்க்கு ரூக் C7 ஒரு மூவ் இருக்கு. ஸோ குவீன் E5, குவீன் F6, குவீன் D5 செக். இது எல்லாமே ஆட்டத்தில் நடந்த விஷயங்கள். கிங் H8ன்னு போனோடனே ரூக் E5 அப்படின்னு போறாரு குகேஷ். ஸோ குகேஷ் என்ன சொல்றாரு, நான் ரூக் F1 வச்சு இன்னும் எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கு, அந்த 8th ரேங்க்ல வந்து நான் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லாஜிக்ல வந்து அவர் விளையாண்டுகிட்டு இருக்காரு குகேஷ். ஸோ ரூக் E5 அப்படின்னு விளையாண்டதற்கு ரூக் E7 அப்படின்னு டிங் விளையாடுறாரு. ரூக் F1, ரூக் E5, ரூக் E5, H6. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மூவ் இந்த H6. ஏன்னா பேக் ரேங்க்ல பெரிய பிரச்சனையை கருப்பு நிறம் வந்து கிட்டத்தட்ட 36 நகர்வுகளுக்கு சந்திச்சுட்டு வந்திருக்கு வேற வேற காலங்கள்ல. ஸோ இதை கிளியர் பண்ணிட்டா அந்த பிரச்சனைக்கு கிட்டத்தட்ட ஒரு நிரந்தர நிவாரணம் மாதிரி H6க்கு. ஸோ குவீன் C5, பிஷப் D7, நைட் E4. இன்னமும் குகேஷுக்கு தான் ஒரு சின்ன ப்ரெஷர் இருக்கு. ஆனா என்னன்னா பிரச்சனைகளை கிட்டத்தட்ட எல்லாத்தையும் டிங் சால்வ் பண்ணிட்டாரு. குவீன் F4, ருக் E7, பிஷப் F5. 40 நகர்வுகள் முடிஞ்சு அந்த டைம் கண்ட்ரோலில் ரெண்டு சைடுமே ரீச் பண்ணிடுறாங்க இந்த பொசிஷனில். ஸோ இப்போ குவீன் D4 அப்படின்னு போகிறாரு ஒரு மேட் இன் 1 த்ரெட்டுக்கு குகேஷ். அதற்கு ருக் G8, H3, குவீன் C1 செக், கிங் F2, பிஷப் E4, ருக் E4. இந்த இடத்துலையுமே மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் டிங். ஏன்னா இன்னமுமே வெள்ளை நிறத்துக்கு ஜெயிக்கிறதுக்கான சின்ன சின்ன வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மிகவும் ஒரு ஃபோர்ஸிங்கான ஒரு எண்ட் கேமை நோக்கி டிங் வந்து ஆட்டத்தை நகர்த்துறாரு. C3 அப்படின்னு வைக்கிறார். ஸோ C3யோட பாயிண்ட் என்னன்னா, கிட்டத்தட்ட எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ஆக போகுது குவீன் C3ன்னு விளையாண்டால். ஏன்னா குவீன் C3ன்னு விளையாண்டா இப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகி ரூக் C8 வரும். ரூக் E3ன்னு போனால் ரூக் C4 வந்து ரூக் A4 வந்து A3 பான் அடிச்சிருவாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட ட்ராவ் ஆயிரும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்ட குகேஷ் வந்து பி டேக் C3ன்னு விளையாடுறாரு. அதுக்கு குவீன் A3ன்னு டிங் விளையாண்ட உடனே கிங் G3, குவீன் B3, ரூக் E7. இப்போ A5 அப்படின்னு விளையாடுறாரு. ருக் B7, குவீன் C4. ஸோ நம்ம இதை அடிச்சுட்டு ஜெயிக்க முடியாதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். இப்படி விளையாண்டா என்ன நடக்கும்னா ருக் A7, ருக் B8 அப்படின்னு கரெக்டாக விளையாடுவார் டிங். ருக் A5னா ருக் B3 வச்சு C3 பானை கேப்சர் பண்ணிடுவார். அப்புறம் அதுவும் ட்ராவை நோக்கி ஆட்டம் நகர்ந்துடும். ஸோ இதனால 48வது நகரில் குவீன் C4க்கு குவீன் E5 அப்படின்னு குகேஷ் விளையாடுறாரு. குவீன் C6, குவீன் டேக்ஸ் B5, குவீன் டேக்ஸ் C3, ருக் A7. ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் ஈவன் ஒரு பான் குறைவாக இருந்தாலும் டிங்குக்கு வந்து பெரிய பிரச்சனை இல்லாமல் ட்ரா பண்ணிட முடியுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். ஸோ அதை வந்து கரெக்டாக குவீன் E1, கிங் H2, குவீன் B4ன்னு ராணிகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ண வைக்கிறாரு. எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பெரிய வாய்ப்புகள் எதுவும் இல்லை. கிட்டத்தட்ட இன்னொரு 14 நகர்வுகள் ஆட்டம் வந்து விளையாண்டது நம்ம கடகடன் நான் அதை காட்டிடுறேன். ரூக் A2. இது வந்து ரொம்ப ஈஸியாக ட்ரா பண்ண முடியும் உங்களுக்கு வந்து அந்த டிராயிங் பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சா. இது வந்து இந்த யானை உள்ள எண்ட் கேமில் ரூக் A2, கிங் G3, கிங் H7, ருக் B5, கிங் G6, F4, கிங் F6, கிங் F3, ருக் C2. நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம், நமக்கு தான் ஒரு சிப்பாய் அதிகமாக இருக்குது, அது எப்படியாவது தள்ளிட்டு போய் ராணி ஆக்கிட முடியுமானா அது அவ்வளோ எளிதில்லை. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். G3, ருக் C3, கிங் G4, ருக் A3. ஸோ இந்த இந்த 2 சிப்பாய்கள் மேலே ஒரு அழுத்தத்தை வந்து கருப்பு யானை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. H4, ருக் C3, ருக் B6, கிங் F7, F5 அப்படின்னு விளையாடனே மிகவும் சரியா H5 அப்படின்னு விளையாடுறாரு டிங். ஸோ டிங் என்ன சொல்றாரு, நீங்கள் என்னுடைய சிப்பாயை கேப்சர் பண்ணால் நான் உங்களுடைய சிப்பாயை G3ல அடிச்சிருவேன். ஸோ குகேஷ் கிங் F4 போறாரு. ருக் C4, கிங் F3, ருக் C3, கிங் F4, ருக் C4, கிங் F3, ருக் C3ன்னு ட்ரா. சமநிலைக்கு 2 பேருமே அக்ரி பண்ணிக்கிறாங்க.
ஏன்னா இதற்கு மேலே இதில் விளையாடுறதுக்கு ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட எல்லா சிப்பாய்களும் ஆட்டத்தை விட்டு வெளியில் போயிட்டதுனால ட்ரா ஆர் த சமநிலை வந்து மிகவும் சரியான ஒரு ரிசல்ட். ஸோ இந்த சுற்றுல 13வது சுற்றுல வெற்றி வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்தது குகேஷ்க்கு, நம்ம சிறிய சுருக்கமாக பார்க்கணுன்னா. ஆனால் வந்து அந்த முக்கியமாக அந்த ரூக்கை E8ல அடிக்காமல் அவர் வந்து நைட் E4னு விளையாண்டதுனால ரூக் F8ங்கிற ஒரு டிஃபென்சிவ் மூவை கண்டுபிடிச்சு ஆட்டத்தை காப்பாற்றிட்டார். இல்லைனா வந்து இந்த 13வது சுற்று ஆட்டத்தையே வந்து குகேஷால ஜெயிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருந்தது. ஒரு தவற விட்ட ஒரு வாய்ப்புனே நம்ம அதை பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து 13வது சுற்றோட முடிவு. 13 சுற்றுக்களுக்கு அப்புறம் என்ன அந்த ஸ்கோர், மேட்சோட ஸ்கோர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6.5 6.5 சமநிலையில் இரண்டு பேருமே 6.5 6.5ங்கிற ஸ்கோரில் இருக்காங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தது செஸ் கஜா யூடியூப் சேனல். நான் உங்கள் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் ஃபீடே ட்ரெயினர் பிரியதர்ஷன் கண்ணப்பன். நீங்கள் வந்து தொடர்ந்து சேனலுக்கான உங்கள் ஆதரவை கொடுத்துட்டே வாங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வீடியோவை பகிருங்க. அவங்களுக்கும் செஸ் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருந்ததுன்னா வீடியோஸ் தமிழ்லேயும் இருக்குது, ஆங்கிலத்துலேயும் இருக்குது. அது தவிர கிளாஸஸுமே செஸ் கஜாவோட வெப்சைட்டில் நிறையா கிளாஸஸ் இருக்குது. சின்ன குழந்தைங்களுக்கு கூட வந்து அவங்க செஸ் பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் வேணும்னா அந்த கிளாஸஸ் கூட செஸ் கஜா அகாடமியோட இதில் கோச்சஸ் வச்சு நாங்கள் குரூப் கிளாஸஸ் இல்லை 1-on-1 கிளாஸஸ் சொல்லி தந்துட்டுருக்கோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாங்க. நன்றி, வணக்கம்.